ஹலோ காய்ஸ், திஸ் பரத் ஃப்ரம் பேட் வாய்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவாக தான் இருக்க போகுது. டிஃப்ரெண்டான கண்டென்ட்ல இருக்க போது நம்ம தளபதி விஜய் பற்றின ஒரு வீடியோ தான். ஸோ தளபதி விஜயோட ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக்கும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான தளபதி அப்டேட்ஸ், அப்புறம் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் கிடைக்கணும்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ இருக்காங்க பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 69 மூவிஸ் நடிச்சிருக்காரு. ஜனநாயகன் உட்பட 69. ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸில் இருக்குது. சில பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்னால சென்சார் இஷ்யூனால கோர்ட்டில் கேஸில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 21st இயரிங் வரும். அது முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேசலாம். இந்த வீடியோ இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா 69 மூவிஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜேர்னல்ஸில் படம் நடிச்சிருப்பாரு. லைக் ஆக்ஷன் மூவி, காமெடி மூவி, ரொமான்டிக் மூவி, அப்புறம் பார்த்தீங்கன்னா எமோஷனல் மூவி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீல் குட் மூவி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் மூவிஸ் நடிச்சிருப்பாரு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம லிஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது ஃபேன்ஸ் ஸ்டாண்டர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செஷனில் வந்து இந்த படம் இந்த ஜேர்னலில் பிடிக்கும்ன்றது பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செஷனில் போட்டுருங்க. அது எப்படி பேஸ் பண்ணியிருக்கு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாகவும் அல்லது ஷார்ட் ரிவ்யூவில் ஷார்ட்ஸ் மூலமாகவும் பேசலாம். ஸோ ஆக்ஷன் மூவியில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ரொம்ப படம் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்த துப்பாக்கி மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்ஷன் படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச ஆக்ஷன் மூவி பார்த்தீங்கன்னா துப்பாக்கி மூவி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எமோஷனல் கலந்த ஆக்ஷன் மூவி எது பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா கத்தி மூவி பார்த்தீங்கன்னா யார் முருகன் சொல் படம் தான் துப்பாக்கி கத்தியும். கத்தி மூவி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சமான மூவி. எமோஷனல் அண்ட் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்புறம் தான் வந்தது, மிகப்பெரிய பிளாக் பஸ்டராகவும் அமைஞ்சது. ஸோ இந்த 2 படங்களும் தனியாக லிஸ்ட்டில் எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீல் குட் மூவி எது பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா சச்சின். ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா சச்சின் படம் வந்து ரொம்பவே பிடிக்கும். நிறைய விஜய் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். அந்த சச்சின் மூவி பார்த்தீங்கன்னா ஃபீல் குட் மூவியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. அதுக்கப்புறம் லவ் ஸ்டோரி இருக்கும். லவ் மூவியில் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் மூவிஸ் இருக்கும்ல, ரொமான்டிக் யாருக்கு தான் பிடிக்காது. ரொமான்டிக் மூவிஸில் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப பிடிச்ச படம் பார்த்தீங்கன்னா நிறைய படம் இருக்குது. பிரியமானவளே, துள்ளாத மனம் துள்ளும், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான படங்கள் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் மூவிஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நாளைய தீர்ப்பு பார்த்தீங்கன்னா அந்த படமும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஃப்ளாப்பான மூவி அமைஞ்சது. அது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கில்லி படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட ஃபேனாக மாறினேன். ஸோ டர்னிங் பாயிண்ட், ஆக்ஷன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கில்லி படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரட்டான மூவியாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மூவி. ஸோ ஸ்போர்ட்ஸ் மூவியில் பார்த்தீங்கன்னா தளபதி 2-3 ஸ்போர்ட்ஸ் மூவி நடிச்சிருக்காரு. கில்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகவதி சொல்லலாம், பகவதி இல்லை பத்ரி சொல்லலாம். பத்ரியில் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங்கில் நடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட்டில் ஒரு டைப்ஸ் ஆஃப் தளபதி மூவிஸ் இருக்கும்ல, அந்த டைப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச தளபதி மூவியை கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. எந்த படம் எந்த லிஸ்ட்டில் அதிகமாக வருது பார்த்தீங்கன்னா அந்த மூவியை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மூவியை பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மூவியோட சின்ன ரீரிவ்யூ கூட கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நாமளே உருவாக்குவோம். உருவாக்குவோம். அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக்கும் போட்டு வச்சுக்கோங்க.